உங்கள் ஃபேமிலியிலேருந்து எத்தனை பேர் லிஸ்ட் ஆகிருக்காங்கன்றதை செக் பண்ணிக்கோங்க. பிஎம்எஸ்எஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2.5 கீழே சேலரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எலிஜிபிள் தான். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிஎம்எஸ்எஸ் இருக்க ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அமௌண்ட் வரும், இது வந்து டேரெக்டாக காலேஜுக்கு போய்டும், உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வராது. அதனால் NB accredited courses அப்படின்னா உங்களுக்கு 27,500 வரும். ஹலோ எவ்ரிவன், திவாகர் ரவிராம் ஸ்ரீவாகர் ஜாப்ஸ் அண்ட் எடியூ வெல்கம்ஸ் யூ டு திஸ் நியூ வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் அண்டு பிஎம்எஸ்எஸ் பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர்த்துக்கு இது ரெண்டையும் பற்றி டவுட் இருக்குது. ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்படின்றது உங்களுக்கு அதுவுமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வீட்டில் யாருமே இது வரைக்கும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்து எலிஜிபிள் இருக்கும். ஃபஸ்ட் கிராஜுவேட் அண்ட் பிஎம்எஸ்எஸ் இது ரெண்டுமே அப்ளை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஎன்இ அப்ளிகேஷன் போடுறப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போவே நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் ஆர் பிஎம்எஸ்எஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கான டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே எலிஜிபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இல்லை, இது ரெண்டுமே அந்த டைம் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜில் போய்ட்டு எல்லாருமே போயிட்டு இப்போ வந்து உங்களோட டிஎன்இ அலாட்மெண்ட் சப்மிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த அலாட்மெண்ட் சப்மிட் பண்ணுறப்போ அந்த அலாட்மெண்ட்டை வந்து காலேஜ் சைட்லேருந்து ஸ்கேன் பண்ணி அகைன் வந்து டிஎன்இஏ போர்ட்டலில் அப்லோட் பண்ணுவாங்க. அந்த டைம் வந்து நீங்கள் அதோட அந்த அலாட்மெண்ட் ஆர்டரோட ஃபஸ்ட் கிராஜுவேட் ஆர் பிஎம்எஸ்எஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன் வந்து இந்த பிஎம்எஸ்எஸ் அண்டு ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டேட்டஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது, கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஸோ அப்போயுமே நீங்கள் வந்து இப்போ டிஎன்இ அலாட்மெண்ட் சப்மிட் பண்ணுறப்பையும் உங்களால் வந்து பிஎம்எஸ்எஸ் ஃபஸ்ட் கிராஜுவேட் ரெண்டும் வாங்க முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவும் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. த்ரூ வந்து உங்கள் காலேஜ் மூலிமா ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஸ் பண்ணி 25,000 ஆர் 27,500 மாறும். NB accredited courses அப்படின்னா உங்களுக்கு 27,500 வரும். நார்மல் கோர்சஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா NB accredited இல்லை அப்படின்னா உங்களுக்கு 25,000 வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு வந்து அமௌண்ட் வரும். இது வந்து டேரெக்டாக காலேஜுக்கு போய்டும், உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வராது. அதனால் நீங்கள் காலேஜில் வந்து ஃபீஸை ரெடியூஸ் பண்ண சொல்லிக்கலாம். பட் பிஎம்எஸ்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு தான் டேரெக்டாக வரும். அப்போன்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை எடுத்து ஃபீஸ் வந்து காலேஜுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா NB accredited கோர்ஸுக்கு 55,000 வரும். நார்மல் கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்எஸ். ஸோ பிஎம்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி வந்து சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ அப்போவே சப்மிட் பண்ணியிருந்துருக்கணும். 2.5 lakhs கீழே உங்களோட ஃபேமிலியோட வருமானம் ஆனுவல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆனுவல் இன்கம் பார்த்தீங்கன்னா 2.5 லட்சத்துக்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அதாவது ஷெட்யூல் காஸ்ட்டு எஸ்டி மைனாரிட்டிஸில் நீங்கள் வரப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. இப்போ ஃபஸ்ட் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க, பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆகிருந்திருக்காது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அப்பா அம்மா உங்களோட பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ்க்கு மட்டும் செக் பண்ணி அந்த லிஸ்ட்டு மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட்டில் பார்த்தீங்கன்னா நேம் போட்டு ஏஜ் போட்டு அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்ற லிஸ்ட்டு வந்து அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டில் வந்திருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா பிரதர்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவோட அம்மா அப்பா உங்கள் அம்மாவோட அம்மா அப்பா இவங்க எல்லாரையுமே செக் பண்ணி இவங்க எல்லாருமே வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணல அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தால் மட்டும்தான் அது வந்து எலிஜிபிள். 6லேருந்து 8 மெம்பர்ஸ் வரைக்கும் வருது அப்படின்னா அது எலிஜிபிள் ஆகும். வெறும் 2 பேர் 3 பேர் தான் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது எலிஜிபிள் ஆகாது. ஓகேவா? ஸோ அதனால் அது செக் பண்ணிங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியிலேருந்து எத்தனை பேர் லிஸ்ட் ஆகிருக்காங்கன்றதை செக் பண்ணிக்கோங்க. பிஎம்எஸ்எஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2.5 கீழே சேலரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எலிஜிபிள் தான். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிஎம்எஸ்எஸ் இருக்க ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேட் மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 25,000 மட்டும்தான் வரும். இந்த டியூஷன் ஃபீஸ் வேவே வராது. அதாவது என்ன அப்படின்னா பிஎம்எஸ்எஸ் ஆர் ஃபஸ்ட் கிராஜுவேட் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வந்து எலிஜிபிள். அப்போன்றப்போ உங்களுக்கு வந்து பிஎம்எஸ்எஸ் தான் வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக வரும். அப்போன்றப்போ நீங்கள் வந்து பிஎம்எஸ்எஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பிஎம்எஸ்எஸ் அப்ளை பண்ணுறது தான் பெட்டர். ஸோ இப்போ யாருக்கெல்லாம் வந்து பிஎம்எஸ்எஸ் எலிஜிபிள் இருந்தும் ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட்டில் ஃபஸ்ட் கிராஜுவேட்னு வந்திருக்கு, இல்லை ரெண்டுமே பிஎம்எஸ்எஸ் ரெண்டுமே எலிஜிபிள் இல்லை அப்படின்னு வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் இப்போவே உங்களோட காலேஜில் நீங்கள் அலாட்மெண்ட் கொண்டு போகிறப்போ உங்களோட காலேஜில் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி எனக்கு பிஎம்எஸ்எஸ் எலிஜிபிள் ஆகலை, ஃபஸ்ட் கிராஜுவேட் எலிஜிபிள் ஆகலை, அப்ளை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா காலேஜ்லேருந்து பண்ணி கொடுப்பாங்க. அது இல்லாமல் அகெயின் வந்து உங்களுக்கு காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் இப்போயே பண்ணிடுறது பெட்டர். ஓகேவா? ஸோ இந்த பிஎம்எஸ்எஸ் அண்ட் ஃபஸ்ட் கிராஜுவேட் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எப்போ வேணால் கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.